Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. கோவையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ஜோதி அறக்கட்டளை சார்பில் தஞ்சையில் உணர்ச்சிபூர்வமான அஞ்சலி பேரணி நடைபெற்றது. ஜோதி அறக்கட்டளை சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த மௌன அஞ்சலி மற்றும் கண்டன பேரணியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள், தாய்மார்கள் கலந்து கொண்டு தங்களின் ஆழ்ந்த இரங்கலையும் எதிர்ப்பையும் பதிவு செய்தனர். கைகளில் மெழுகுவர்த்திகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் மௌன அஞ்சலி செலுத்திய அவர்கள் அந்த பகுதியில் உள்ள சுமார் 100 அடி நீளத்திற்கு அகல் விளக்குகளை ஏற்றி நீதி வேண்டும் என்று வாசகத்தை அலங்கரித்தனர். நிகழ்வை முன்னெடுத்து நடத்திய ஜோதி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பேசுகையில், கோவையில் நடந்துள்ள இந்த கொடூர செயல் ஒட்டுமொத்த மனித நேயத்திற்கும் எதிரானது என்றும் இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் தெரிவித்தனர். கோயம்புத்தூரில் 10 வயசு பாப்பாவை கடத்திட்டு போய் கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. அந்த பாப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தஞ்சாவூர் நகர பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஜோதி அறக்கட்டளை சார்பில் மெழுகுபத்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருக்கோம். இது போல் சம்பவம் மேலும் எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வேண்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் காவல்துறைக்கும் அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம். சீக்கிரமாக எப்படி அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி சீக்கிரமாக அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வைக்கணும்.